சுவாபி என்னப்பா? சுவாபி ஸ்கூலுக்கு ரெடி ஆவியாச்சா? ரெடி ஆயாச்சுப்பா. ஆமா, இன்னைக்கு நேரத்தை புறப்பட்டு போற மாதிரி இருக்கு. டெய்லியும் 8 மணி தானே ஸ்கூலுக்கே போவா. அப்ப இன்னும் எதுக்கு சீக்கிரமா பெறப்பட்டிருக்கா? அதுவாப்பா, இன்னைக்கு சுவி பயலுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் உண்டு. அதனால தான் நான் சீக்கிரமா பெறப்பட்டுட்டேன். அவன் குளிச்சிட்டு இருக்கான். அட ஆமா இல்ல, அவனுக்கு எக்ஸாம் உண்டுல்ல. ஆமாப்பா. சரிம்மா, நீ பேர் ரெடி ஆகு சரியா? ஓகேப்பா. கல்வரால் கார்ந்து செல்ல முடியாதது எது? கல்வரால் கார்ந்து செல்ல முடியாதது கல்வி செல்வமாகும். மூதுரை அடக்கமுடையார் அறிவலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு ஔவையார். 2 நாள் லீவ் வந்து அழகா படிச்சிருக்கலாம். மேட்ச்னவே இன்னே காலத்தை கடந்து படிச்சிட்டு கிடக்கும். சுபி, என்னம்மா? சுபி, படிச்சிட்டியாமா? இல்லம்மா, இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு. ஏலே சுபி, குளிச்சிட்டியாமா? குளிச்சாச்சுமா. ஒரு 10 நிமிஷம் என்ன படிச்சு விடுங்க. சீக்கிரமா படிச்சிட்டு வா, சாப்பிடணும். சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் நான் படிச்சிட்டு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டு வரேன் சரியா? சரி மக்கா. எம்மா, என்னம்மா காலைக்கு சாப்பாடு? இட்லியா சாம்பாரா மக்கா? ஓகேம்மா, ஒரு 10 நிமிஷம் நான் டைம் தந்தா போதும். எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டு வரேன் சரியா? படி மக்கா படி. இப்பமா அது கொஞ்சம் உற்சாகமாட்டு படிச்சியானே. பூமாரிட்ட காணாம செல்லம்பு எல்லாம் அழகா ஈஸியா இருந்து. ஆனா இப்பதான் நல்ல கஷ்டமா இருக்கு. கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். பொருள் வெற்றி தரும், பெருமை தரும், உயர் கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். எல்லாரை எல்லாரும் எழுவர் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். எல்லாம் புதுசா படிச்ச மாதிரி இருக்கா? சரி படிப்போம். வேற என்ன செய்ய? இன்னைக்கு எக்ஸாம் வச்சிட்டாவ. இதையும் படிச்சாச்சு, இதையும் படிச்சாச்சு. எல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது. அதனால படிச்ச முடியுது. பூமாரி, என்னம்மா? பூமாரி, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? கோயிலுக்கு போனேம்மா. பூமாரி, நல்லா படி என்ன? எல்லாரும் வர நீ ஃபர்ஸ்ட் வரணும் சரியா? கவலைப்படாதீங்கம்மா. நான் எதுக்கு சொல்லியேனா, காலேஜுக்கு ஒன்று சேர்த்து விடணும் இல்ல, அந்த அளவு பைசா இல்ல மக்கா. நீ இல்ல ஜெயிச்சா ஏதோ ஸ்காலர்ஷிப்னு தருவாவல்ல. ஆமாம்மா, டீச்சரே என்கிட்ட சொன்னாவ. அது எப்படியாவது வாங்கிருமாக்கா. அம்மாட்ட லட்சமா ஒன்றும் இல்ல. இப்போ ஒன்று காலேஜுக்கு சேர்த்து விட்டா எவ்வளோ பைசா ஆகும். அதனால நல்ல மார்க்கா எடுத்துருமாக்கா. ஓகேம்மா, நான் நல்லா படிச்சிருவேன். எல்லாத்தையும் நான் அட்டெண்ட் பண்ணிடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும் மக்கா, ஆனாலும் சும்மா கேட்டேன். 2 பேரும் என்ன செய்யறாவ? எக்கா என்னக்கா, இனி உங்க மவுளுக்கு பரிச்சை உண்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் அவளுக்கு பரிச்சை உண்டு. அதான் நல்லா எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கியே. இந்த பரீட்சையில ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா ஏதோ ஸ்காலர்ஷிப்னு ஏதோ தருவாங்களே. ஆமா சின்ன பொண்ணு, அததான் இவள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். பூமாரி, நல்ல படி என்னமாக்கா, ஃபர்ஸ்ட் வரணும் நீ. ஆல் தி பெஸ்ட். பரீட்சை நல்லா எழுதுனா. சரி அத்தை. பூமாரிக்கு ஒரு போன போடுவோம். நல்ல பரீட்சை எழுதுனமாக்கா. சரி அத்தை, நான் நல்லா பரிச்சை எழுதுவேன். பூமாரி, உனக்கு சத்யா ஃபோன் பண்ணியா? அப்படியாமா, எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லக்கு தான் ஃபோன் அடிச்சிருப்பா. இங்க எடுங்க. ஹலோ சத்யா. ஹலோ பூமாரி, நல்லா படிச்சிருக்கியா? நல்லா படிச்சிருக்கேன். நீ எப்படி? ஓரளவு படிச்சிருக்கியா முட்டி? பாப்போம், ஃபர்ஸ்ட் சாட் வருவானான்னு தெரியல. ஓகே அக்கா, நல்லா எழுதுங்கனா பரிச்சை. ஓகே பூமாரி, ஆல் தி பெஸ்ட். ஓகே அக்கா, ஆல் தி பெஸ்ட். எம்மா என்னங்க? ஒன்னு வர ஒரு வயசு மூத்தவே இல்லாட்டி அவியல வா போனா கூப்பிடியது. எம்மா, அவளும் நானும் யூகேஜி எல்கேஜின்னு சேர்ந்து தான் படிச்சிட்டே இருந்தோம். அடுத்து நான் 6ஆம் கிளாஸ் படிச்சப்ப சுபின்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன பார்த்து காட்டிட்டான்னு சொல்லி எனக்கு பேப்பரை பார்த்து எழுதுனா. அதான் அந்த டீச்சர் பார்த்துட்டு என்ன அடுத்த அந்த இதுல ஃபெயில் ஆக்கி விட்டு, அதனால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சோம். அதனால அவளை நான் வா போன்னு கூப்பிட தப்பே இல்ல. நீ அப்படி கூப்பிடே இல்லாட்டி அவ என்னையாவது கோவப்பட்டிருக்காளா? சாச்சா இல்லம்மா, அவ என்னைதான்
அக்கா சுபின்னு ஒரு பயலுக்கு நீ காட்டி கொடுத்து தானே மக்கா ஃபெயில் ஆன இந்த பரீட்சையில யாருக்கும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு நல்லா எழுது. சரி அத்தே. 4 தோசை சுடக்குள்ள குறுக்கு கையால வலிச்சு ஆவலப்பா. எம்மா எம்மா இந்த சோனி இருக்கலாமா? எம்மா கால்ல சூடு போட்டுட்டுமா? யாருமா இந்த இடத்துக்கு உட்கார வச்சது? குக்கரை எடுத்து மேல வச்சனால உங்களுக்கு தெரியாதாமா? அதான் மேல ஒரு ஏக்கர் சமடு இடம் இருக்குல்ல, அதான கீழ எடுத்து வச்சிருக்கீங்க. இடம் இல்லன்னு கீழ எடுத்து வச்சமா. உடனே என்ன எடுத்துக்கு வரா? அதான் ஏன்னா புத்தியில தான் மேல ஏன்னா நிறைய இடம் இருக்குல்ல. பேசியா பாரு பேச்சு. ஆனா எம்மா சூடு விட்டு இங்கொருத்தி கிடைக்கு இருந்தாலும் யாசக டைம் வருமான்னு பார்த்துட்டு தான் இருக்கேல்ல. உடனே வந்துருவா. இவள்கிட்ட பேசி பேசி தோசையும் கரைஞ்சு போயிட்டு சின்ன ஒரு சூடு விட்டுட்டு அதுக்கு இப்படி வருத்து வரா. நம்ம எல்லாம் எவ்வளவு நாள் சூடு விட்டுருக்கோம். இதெல்லாம் இவளுக்கு கண்ணு காணாது. சின்ன ஒரு சூடு விட்டுதுன்னா போதும் அப்பா அம்மான்னு கத்தியது. ஆமா கரெக்ட் தான். ஒரு போன் உண்டுனா போதும்ல. வேற எந்த வெளி உலக விஷயம் தெரிய போகுது. நம்ம இடிய கடுப்புல இவ ஒருத்தி. என்ன இந்த மாவை வச்சு விடு தீரம். எங்கட்டி பட்டு இன்னும் இதுலமா கொஞ்சம் மாவு வச்சு விடுவோம் தீரம். ஆட்டியம்மா காந்துதுமா தொடாதீங்கம்மா. தொடாம எப்படி டீ மாவு வச்ச முடியும்? கொஞ்ச நேரம் இரு தீரம். ஆமா எதுக்கு நட்டி நீ சொல்லு. எம்மா சோனி இருக்கா இல்லம்மா? அவ போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா? பேசிட்டு இருந்தாளா? ஆமா நீ ஒருக்க போன் அடிச்சு பேசிட்டு இருந்தால அது யார்ட்ட? அதுவா அம்மா அது இன்னே பூமாரிக்கு 12th எக்ஸாம் உண்டா. அதான் அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லக்கு போன் அடிச்சேன். ஆனா சோனி இருக்கா இல்லம்மா? அவ யார்கிட்ட போன் அடிச்சு பேசிட்டு இருக்கியா? வந்து என்னன்னு ஒக்கா கேளுங்க. சுத்தம் போ. அவள மாட்டிட வந்து நீயே சூடு வாங்கிட்டியா? எம்மா அவ யார்கிட்ட பேசணும் என்னன்னு ஒன்னு கேளுங்கம்மா வந்து. எம்மா நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டுட்டேம்மா. ரெடி ஆனதெல்லாம் இருக்கட்டும். ஆமா யார்கிட்ட அங்க இருந்து போன் பேசிட்டு இருந்தா? போன் பேசணும்னா இப்பவாம்மா? ஆமா கலஞ்சலா தட்டி நீ அங்க இருந்து யார்கிட்ட போன் பேசிட்டே இருந்தா? கிறுக்கி இன்னே பூமாரி 12th எக்ஸாம் எழுத போறாள, அவளுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் இல்லாட்டி சொன்னேன். அதுவும் இல்லாம ரொம்ப நடிக்காத. நீ அங்க கால்ல வச்சு பூமாரிக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்ன இல்லாட்டி வந்துட்டா. அவ செஞ்சத மறைச்சிட்டு நான் செஞ்சத போட்டு உடிக்கியா பாரு. சுத்தம் போ. அவள மாட்டி விடக்கணும் வந்து நீ சூடு வாங்கிட்டியா? ஏமா சூடா வாங்குனா? அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே டீ யார்கிட்ட பேசனானே. வியாட முட்டி உனக்கு. ஏடி இன்னைக்கு 12th எக்ஸாம் தானே. கால தந்து ஃப்ரெண்ட் மாரோளுக்கு ஃபோன் அடிச்சது இருக்கட்டே. அந்த சுபி வயலுக்கு ஒரு வார்த்தை சொன்னியாலாட்டி? மறந்தே போய்ட்டுமா. நீங்க ஒண்ணும் பேசாண்டாண்டி. நானே அவனுக்கு விஷ் பண்ணிடலாம். என்ன அக்கா ஃபோன் பண்ணியா? ஹலோ அக்கா. ஆமா சுபி எங்க? சுபி இருக்காங்க. என்ன விஷயம்? இல்ல அவனே 12th எக்ஸாம் எழுத போறான்ல, அதான் நல்லா எழுது சுபி அப்படின்னு சொல்ல ஃபோன் அடிச்சேன். சுபி எங்க? அவன் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இருங்க அவனை நான் விളിச்சேன். என்னம்மா? சுபி பெரியம்மா உன்கிட்ட பேசணுமா? கொடுமா. ஹலோ பெரியம்மா. சுபி எப்படி மக்கா இருக்கா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. என்ன மக்களே இன்னைக்கு உனக்கு 12th எக்ஸாம் உண்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா பெரியம்மா இன்னைக்கு எனக்கு 12th எக்ஸாம் உண்டு. சரி மக்கா ஸ்கூல்ல வச்சு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி பாருனா. நல்லா படி. சரி பெரியம்மா. சரி மக்கா உனக்கு ஈஸியான क्वेश्चन ஆட்டு வரக்க பார்த்து நான் ஏசப்பட்ட வேண்டிக்கிறேன். அம்மா அம்மா அப்படியே ஸ்பீக்கர் போடுங்கம்மா. நாங்க ரெண்டு பேரும் அவனுக்கு ஆழ்ந்து பறிச்சு தெரியும். என்ன போடி சுபி மக்கா லைன்ல இருனே. என்ன பேசுங்க. சுபி நல்லா எழுதனே. நான் தன்னிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீ ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லியா? அப்போ பேசியதுக்கு சண்டமா. சுபி ஆல் தி பெஸ்ட்னா நல்லா எழுது. சரிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் சண்டை போடாம இருங்க. வைக்கே. சரி பேசியாச்சா? போங்க. ஏடி சத்தியா நீ போய் ஃபர்ஸ்ட் துணிய மாத்து. இந்த போறேம்மா. எம்மா வயர் பசிச்சுதுமா. சீக்கிரமா தாங்க ஸ்கூலுக்கு லேட் வேற ஆகுது. இன்னும் சுட்டு தாரே. எம்மா இன்னும் ஒண்ணாமா வந்திருக்கு. சீக்கிரமா சுட்டு தாங்க. இருக்கி அந்த ஒண்ணத்தையாவது தாங்கம்மா. என்ன தாரே. எம்மா சட்டுனியாமா? சட்டுனி எனக்கு பிடிச்சவே. எனக்கு குழம்பு வச்சுதான் தின்ன பிடிச்சோம். ஏடி அப்படி என்னடி செய்யணும்? ஆளுகால் ஓனோனா கேட்டிட்டு இருக்குதியா? இது 5 ஸ்டார் ஹோட்டல்
கேக்குது? யாரா இருக்கும்? யாரடி அம்மா திட்டிட்டே இருந்தா? இந்த வீட்ல உனவ மட்டும் தானே மரியாதை. என்ன மட்டும் தான் எல்லாரும் திட்டுவாங்க. வேற யாரும் அம்மா திட்டுவா? ஆம்பட்டி எப்படி சொல்லியா? வேற ஏன்னா சட்டனி பிடிச்சாதுன்னு சொன்னேன்ல. இருந்தாலும் சட்டனி தான் வச்சு வச்சிரியாத. எப்படி சட்டனியா? ஏன்னா நல்லா பிடிச்சோம். அததான் சொல்லியே உனவ மட்டும் தானே இந்த வீட்ல மரியாதை. ஆமாட்டி எனக்கு தான் மரியாதை. வீட்ல பிறந்த பிள்ளைகளுக்கு மரியாதை வச்சாம வேற யாரும் மரியாதை வைப்பாவ? அப்ப நான் மட்டும் வீட்ல பிறக்காம பின்ன காட்டுலயா பிறந்தேன்? ஏடி நீ குப்பை தொட்டில பாம்பு போல கிடந்தியா? அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். யாரோ ஒண்ணு குப்பை தொட்டில போய் போட்டாவ. அதான் நான் பாம்பு பார்த்து தூக்கிட்டு வந்தா. ரொம்ப தான் பண்ணியா? ஏடி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் சடை அம்மா சடை மாதிரி இருக்கா இல்ல அப்பா சடை மாதிரி இருக்கா? யாரு மாதிரியுமே இல்ல. எனக்கு சடை அப்பா மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப பண்ணாத. எங்க அம்மா என்ன பிடிச்சதான் பண்ணுவாங்க. ஏடி நீ சொல்லிய கதைய நான் இதுவரைக்கும் நம்பிட்டு இருப்பேன்னு நினைச்சா ஒன்ன மாதிரி நானும் சின்ன பிள்ளை கிடையாது. கீரிக்கி ஏடி போன்னு சொன்னா பேரியோ சாயம்மா வலிச்சு அடிக்காதீங்கம்மா. கோலப்பு பாத்தியாடி எங்க அம்மா எனக்கு தான் என்னன்னு செய்வாங்க. இவ செல்லிய மாதிரியே என்னதானே அடிச்சியாவ. ஏடி என்ன சொல்லியா? ஒண்ணு இல்ல. அம்மா பசிச்சதுமா. இன்னும் இருக்குல சாப்பாடு. அம்மா இது என்னது? ஏம்பல இட்லியா சாம்பாரா? அதெல்லாம் தெரியுது. நடுவுல என்னத்த? அதுவா? அது வெண்டைக்காயா? வெண்டைக்காயா? இவன் வெண்டைக்காய் எதுக்குமா? அது தின்னா நல்ல மூளை வளரல. அதான் பறிச்ச முடியாத வரைக்கும் இதே தின்னனா? அம்மா இது இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட கூடாதுமா. யாராவது இப்படி தின்னுவாங்களா? என்ன சாப்பிட கூடாது? தின்னு. அம்மா இத நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா படிச்சிருக்கவே மாட்டேன். இத தின்னா வயத்தால போகுமா? சும்மா இருங்க. ஒழுங்கா தின்னுட்டு வாரா இன்னை ஸ்கூலுக்கு. சீ இத முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா படிச்சாம வீட்ல வந்து தூங்கிட்டே இருந்திருப்பேன். ஒழுங்கா இதுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் தின்னுட்டு தான் ஸ்கூலுக்கு போணும். அல்லாட்டி டெஸ்ட் எழுதாண்டா நீ. அம்மா இத தின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுத முடியாதுமா. வயத்த கலக்கிட்டே இருக்கும். சொன்ன கேளுங்க. இத எடுங்கம்மா. போல நீ இன்னை தின்னுட்டு தான் ஆவணும். என்னவோ செய்யுங்க போங்க. நான் ரெடி ஆகியாச்சுப்பா. இன்னும் வாரேன் மக்களே, வாரேன். எல்லாம் புறப்பட்டாச்சா? சரிப்பா போவோம். ஏங்க சுபிக்கு எக்ஸாம் உண்டு. அவனை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு வாங்க. ஏ ராணி, அவன் போற ஸ்கூல் நல்ல தூரம். அவன் பஸ் ஏறி போகட்டும். ஏங்க அவனுங்களே பரிச்சு உண்டுங்க. ஏ ராணி, நான் போற வழியில தான் இவ்வளவு விடலான்னு நான் அவள்கிட்ட சொன்னேன். வா மக்களே நம்ம போவோம். அந்த பையல ஒண்ணும் செஞ்சிராதீங்க. நான் செல்லியதனோ புரியல. எப்படா சண்டை பிடிச்சலான்னு இருக்கியா? அப்படியே போயிருங்க. அவனை எப்படி விடணும்னு எனக்கு தெரியும். அம்மா என்னம்மா சண்டை பிடிச்சதியா? ஒண்ணும் இல்ல. சுபி நல்லா எழுதணுமாக்கா. ஸ்கூல்ல வச்சு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணு. அடுத்து எல்லாத்தையும் படிச்சு ரிவர்ஸ் பண்ணனா? சரிம்மா சரி. சரி போ அண்ணமாக்கா. பாய்மா. பாய். I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason.